This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். பீச்சில் வாக்கிங் போனவருக்கு அடித்த ஜாக்பாட். 90 வருட பழமையான விஸ்கி கண்டுபிடிப்பு. அமெரிக்காவின் ஜெர்சியின் மார்க்கெட் பிரியர் கடற்கரையில் வாக்கிங் சென்று கொண்டிருந்த நபர் சுமார் 90 ஆண்டுகள் பழமையான 11 விஸ்கி பாட்டில்களை கண்டெடுத்துள்ளார். எல்லா பாட்டில்களும் சீல் வைக்கப்படாமல் இருப்பதால் விஸ்கி கெட்டு போகாமல் இருக்கிறது. இவ்வளவு பழமையான விஸ்கி சுமார் $1 மில்லியன் ரூபாய் 8.72 கோடி வரை விற்பனையாக வாய்ப்பு இருக்கிறது. ஆஸ்டின் கொட்ஜென்ட்கோவா என்ற அமெரிக்க கடலோர காவல்படை அதிகாரி நேற்று தனது நாயுடன் கடற்கரையில் வாக்கிங் சென்று கொண்டிருந்தார். அங்கு வழக்கத்திற்கு மாறாக வித்தியாசமான ஏதோ ஒன்று மண்ணில் புதைந்திருப்பதை அவரது நாய் பார்த்திருக்கிறது. பார்த்த நாய் சும்மா இருக்காம நோண்டி வெளியே எடுத்திருக்கிறது. ஆரம்பத்தில் இது ஏதோ குப்பை என்று ஆஸ்டின் நினைத்திருக்கிறார். ஆனால் மொத்தம் 11 பாட்டில்களை கண்டெடுத்திருக்கிறார். வெளியே எடுத்த பிறகுதான் தெரிய வந்திருக்கிறது இது 1930-40களில் இடையே தயாரிக்கப்பட்ட லின்கோலின் நிறுவனத்தின் விஸ்கி என்று. இது கனடாவில் மான்ட்ரியல்ஸ் உள்ள தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விஸ்கி தயாரிப்பு கம்பெனி கடந்த 1970ஆம் ஆண்டு மூடப்பட்டுவிட்டது. கனடாவின் மான்ட்ரியலுக்கு தற்பொழுது இந்த விஸ்கி கண்டுபிடிக்கப்பட்ட கடற்கரைக்கு சுமார் 700 கிலோமீட்டர் தொலைவு இருக்கிறது. இவ்வளவு தூரம் கடந்து இந்த பாட்டில்கள் எப்படி இங்கு வந்தது என்பது ஆச்சரியமான விஷயம்தான். வரலாற்று ஆசிரியர்கள் இதற்கான பதிலை கூறியுள்ளனர். அதாவது 1920 முதல் 33 வரை அமெரிக்காவில் மதுபான தடை அமலில் இருந்தது. இருப்பினும் இந்த தடையை மீறி சிலர் மதுபானங்கள் அமெரிக்காவிற்கு கொண்டு வந்தனர். இவர்கள் புல்டெக்டர்கள் என அழைக்கப்படுவார்கள். இவர்கள் கனடாவில் இருந்து கடத்தி வரும் பாட்டில்களை நியூ ஜெர்சி பக்கத்தில் உள்ள ஜெர்சி ஷோர் என்னும் இடத்தில்தான் பதுக்கி வைப்பார்கள். இது மதுபான கடத்தலுக்கு பிரபலமான இடமாக இருந்தது. இந்த ஜெர்சி ஷோருக்கு பக்கத்தில்தான் ஜெர்சி மார்க்கெட் பிரியர் கடற்கரை இருக்கிறது. இப்படி கடத்தப்பட்டு வரும்போது பாட்டில் சீற்றம் காரணமாக பாட்டில்கள் சில கடலுக்குள் விழுந்திருக்கலாம். அது அமெரிக்க போலீஸுக்கு பயந்து பாட்டில்களை கடலில் வீசியிருக்கலாம். இது காலப்போக்கில் கடற்கரையை மணலோடு மணலாக புதைத்திருக்கலாம் என்று கூறுகின்றனர். இப்படி நீண்ட காலத்திற்கு மண்ணில் புதைந்திருக்கும் விஸ்கியை குடிக்கலாமா என்று பலருக்கு கேள்வி எழலாம். அதற்கும் ஆய்வாளர்கள் விளக்கம் அளித்துள்ளனர். அதாவது கண்டுபிடிக்கப்பட்ட 11 பாட்டில்களின் மூடிகளும் சீல் வைக்கப்பட்டு இருக்கின்றன. எனவே கடல் நீர் உள்ளே போவதற்கான வாய்ப்புகள் குறைவு. இவை கடலில் நீண்ட காலமாக மிதந்து வந்திருக்கலாம். கடலை பொறுத்தவரை வெப்பநிலை 70 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். எனவே விஸ்கி கெட்டு போகவும் வாய்ப்பு குறைவு. இருப்பினும் இதனை கண்டுபிடித்த ஆஸ்டின் அதை குடிக்க வேண்டும் என்று விருப்பப்படவில்லை. பெரும்பாலும் இப்படியான பழைய விஸ்கிகள் கண்டுபிடிக்கப்பட்டால் அவை குடிக்கப்படாது, மாறாக பழங்கால பொக்கிஷமாக பாதுகாக்கப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.